செல்வி, இந்த Dress நீ போட்டுக்கோன்னு. அம்மா எனக்கு நான் சூஸ் பண்றதாம்மா வேணும். இல்ல நான் வரவே மாட்டேன். அப்ப புதுசு போடாம அழுக்கு Dress போடணுமா? நான் எப்படியும் வரேன். உங்களுக்கு என்னம்மா? எனக்கு பிடிச்ச Dress-ஐ போட விட மாட்டீங்க. சின்னத்தள்ளி, ஒரு நாள் தானே அம்மாவுக்கு பிடிச்சத நீ போடலாம்ல? நானம்மா எனக்கு இப்ப இந்த Dress தான் போடணும்ன்ற மாதிரி இருக்கு. நான் இப்ப இதான் போடுவேன். கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கோ வேதா, சின்னத்தள்ளி அதெல்லாம் கேட்க மாட்டேமா. அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையே போட்டுட்டோம், விடு. போட்டோ எடுக்கும் போது தனியா எடுங்க. நீங்க 2 பேரும் மட்டும் மேட்சிங்கா ஒண்ணா எடுங்க. சின்னத்தள்ளி தனியா எடுங்க. சின்னத்தள்ளி நீ போட்டுக்கோமா. உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ போட்டுக்கோ. நீ வா தம்பி, வா. அந்த ட்ரெஸ் இந்த தானே Dress-ஐயே போட்டுக்கோ. போட்டுக்கோ. வாங்க. வாடா, இதையே போட்டுக்கோ. இருங்க இருங்க. நீங்க என்னை விட்டு தனியா போட்டோஸ் எடுப்பீங்களாம்மா? ஆமா. என்ன சொல்ற நீ? டேய், சும்மா நடிக்காதடா. நீ அவளை அபியூஸ் பண்ணிருக்க. தூக்கி வெளியில எரிஞ்சிருக்க. இப்போ அவ பெட்ல அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல இருக்கடா. நானா? என்னடா சொல்ற? எனக்கு எதுவும் தெரியாது. டேய், உன்ன. டேய், கூல். டேய், இதெல்லாம் நானா காரணம்? நீ தாண்டா காரணம். அவளை அபியூஸ் பண்ணது நீ, நான் இல்ல. டேய், அவ பெத்தெடுத்த குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்செடுத்தது அது மென்டல் அபியூஸ் இல்லையா? கோயில்ல வச்சு அவ கையாலேயே அவ குழந்தைய தத்து கொடுத்து வச்சியே, அதுதான்டா அபியூஸ். அதனாலதான் அவ இப்படி ஆயிட்டா. அதுக்கப்புறத்துல தேவை நார்மலா இல்ல. என் குழந்தை வேணும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒழுங்கா சாப்பிடல, அவளே ஹர்ட் பண்ணிடுவான். என் நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. 2 நாளைக்கு முன்னாடி கூட அப்படி சண்டை போட்டு வீட்டு விட்டு போறேன். போய் போறேன்னு சொல்லி அவ்வளவுதான் எனக்கு தெரியும். செஞ்ச தப்பெல்லாம் நீ என்ன புதுசாக கிளம்பி வந்தியா? அடி